அன்பான சிவபக்தர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் திருத்தலம் சாதாரணமான ஒரு சிவன் கோவில் அல்ல. மலைமேல் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் வழங்கும் அற்புதமான சிவஸ்தலம். காவிரி நதியின் ஆன்மீக அலைகளை தாங்கியிருக்கும் ஒரு புனித திருத்தலம். பல நூற்றாண்டுகளாக முனிவர்கள், சித்தர்கள், அரசர்கள், பக்தர்கள் வழிபட்ட மர்மம் நிறைந்த சிவபூமி. அதுதான் திருயங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் கோவில். கரூர் மற்றும் திருச்சி எல்லைப் பகுதியில் குளித்தலை அருகே உயர்ந்து நிற்கும் இந்த மலை திருத்தலம் பக்தர்களுக்கு உடல் நலம், மன அமைதி, குடும்ப நலன் மற்றும் ஆன்மீக உயர்வை வழங்கும் அருள்தலமாக போற்றப்படுகிறது. இந்த மலையின் உச்சியில் அருள்பாலிக்கும் இறைவன் மரகதாசலேஸ்வரர். மரகதம் என்றால் பச்சை மாணிக்கம். அசலம் என்றால் மலை. அதாவது மரகதம் போல ஒளிரும் புனித மலைமேல் அருள்பாலிக்கும் சிவபெருமான் என்பதே இந்த பெயரின் ஆழ்ந்த பொருள். இறைவி அன்னையாக அருள் புரிவது மரகதாம்பிகை. தன் பக்தர்களின் துயரங்களை கரைத்து மன அமைதியையும் வளமையும் வழங்கும் அன்னை என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த திருத்தலம் இயற்கை அழகு, மலை அமைப்பு, ஆன்மீக ஆற்றல், தேவாரப் பெருமை, புராண வரலாறு, சித்தர் மரபு என அனைத்தையும் ஒருசேர கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டின் முக்கிய சிவஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருயங்கோய்மலை எங்கு அமைந்துள்ளது? இந்த மலைக்கோவில் குளித்தலைக்கு அருகில் காவிரி கரையை அண்மித்து பசுமையான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. மலையின் மீது எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை தரிசிக்க பக்தர்கள் படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். மலை ஏறும் அனுபவமே ஒரு ஆன்மீக பயணமாக உணரப்படுகிறது. மலைமேல் செல்லும் போது காற்றின் சத்தம், பறவைகளின் இசை, தூரத்தில் ஓடும் காவிரி நதி, கோயில் மணி ஓசை, இவை அனைத்தும் பக்தர்களின் மனதை வேறொரு உலகிற்கு அழைத்துச் செல்கின்றன. பழைய காலங்களில் சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் தவம் செய்த இடமாக இந்த மலை கருதப்படுகிறது. பலர் இன்றும் இந்த மலையில் தெய்வீக அதிர்வலைகள் இருப்பதாக நம்புகிறார்கள். இந்த திருத்தலப் பெயருக்கு பல புராண விளக்கங்கள் கூறப்படுகின்றன. ஒரு கருத்துப்படி, இந்த மலைப்பகுதியில் ஈங்காய் மரங்கள் அதிகமாக இருந்ததால் இங்கோய் மலை என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சிவபெருமான் அருளால் திரு என்ற புனித அடைமொழி சேர்ந்து திருயங்கோய்மலை ஆனது என பக்தர்கள் கூறுகின்றனர். மற்றொரு ஸ்தல வரலாற்று கருத்துப்படி, இங்கு தேவதைகள் வந்து சிவனை வணங்கி அருள் பெற்றதாகவும் அதனால் இம்மலை புனிதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த மலையின் உண்மையான மகிமை பெயரில் இல்லை. இங்கு அருள் பாலிக்கும் சிவனின் அருளில்தான் உள்ளது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருயங்கோய்மலை ஒரு சாதாரண மலை அல்ல என்று முன்னோர்கள் கூறியதற்குக் காரணம் உண்டு. இந்த மலை முனிவர்களின் தவமும் தேவர்களின் வழிபாடும் சிவபெருமானின் அருளும் ஒன்றிணைந்து புனித பூமியாக கருதப்படுகிறது. பழமையான ஸ்தல புராணங்களின்படி காவிரி கரையைச் சுற்றிய இந்த பகுதி ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. மனிதர்கள் குறைவாக வாழ்ந்த இந்த பகுதியில் பல முனிவர்கள் அமைதியான சூழலை தேடி வந்து தவம் செய்தனர். அந்த முனிவர்களில் சிலர் சிவபெருமானின் திருவருளைப் பெற தீவிர தபசு மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. கைலாயத்திற்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாத நமக்கு சிவபெருமான் இங்கிருந்தே அருள் தர முடியாதா? இந்த ஏக்கம் பல ஆண்டுகள் தொடர்ந்தது. ஒருநாள் முனிவர்கள் அனைவரும் மலை உச்சியில் அமர்ந்து ஓம் நமசிவாய என சிவநாம ஜபத்தில் ஆழ்ந்தனர். பல நாள் தவத்தின் வெப்பத்தால் அந்த மலை முழுவதும் ஆன்மீக ஆற்றல் நிரம்பியதாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாக புராணம் சொல்கிறது. மலை உச்சியில் ஒளிப்பிழம்பு ஒன்று தோன்றியது. முதலில் அது சூரிய ஒளி போலத் தெரிந்தது. பின்னர் அந்த ஒளி பச்சை மரகதம் போல ஜொலிக்கத் தொடங்கியது. முனிவர்கள் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே சிவலிங்க வடிவில் இறைவன் சுயம்புவாக எழுந்தருளியிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த லிங்கம் சாதாரண கல்லை போல இல்லாமல் மரகத நிற ஒளி வீசியதாக பக்தர்கள் நம்பினர். அதனால் அந்த இறைவன் மரகதாசலேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். மரகதம் போன்ற மலைமேல் எழுந்தருளிய ஈசன், இதுவே அந்த பெயரின் தெய்வீக அர்த்தம். தமிழகத்தின் பல சிவஸ்தலங்களைப் போலவே
திரிங்கோய் மலைக்கும் அகத்தியர் தொடர்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. வட இந்தியாவில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருமணம் நடந்தபோது உலக சமநிலை குலைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அப்போது சிவபெருமான் அகத்தியரிடம், தென்னாட்டிற்கு சென்று அங்கு சிவ தத்துவத்தை பரப்புங்கள் என்று அருளியதாகச் சொல்லப்படுகிறது. அந்த பயணத்தில் அகத்தியர் காவிரி கரையோர பல தலங்களில் வழிபட்டதாகவும் திரிங்கோய் மலையிலும் தங்கி சிவனை வணங்கியதாகவும் உள்ளூர் மரபுக் கதைகள் கூறுகின்றன. இங்கு தியானித்தால் மன அமைதி கிடைக்கும், மலையைச் சுற்றி ஜபித்தால் பாவ நிவர்த்தி கிடைக்கும் என்று முனிவர்கள் கூறியதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இம்மலை சித்தர்கள் தங்கிய ஆன்மீக பகுதி என்றும் சிலர் கருதுகின்றனர். காரணம், மலைப்பகுதியில் காணப்படும் இயற்கை மூலிகைகள், அமைதியான சூழல், தியானத்திற்கு ஏற்ற தனிமை. பல பக்தர்கள் இங்கு சென்றாலே மனம் அமைதியாகிறது என்று கூறுவதற்குக் காரணம் அந்த ஆன்மீக அதிர்வலைகள்தான் என சிலர் நம்புகின்றனர். சில முதிய பக்தர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த மலைக்கு வெறும் சுற்றுலா மனநிலையுடன் போகக்கூடாது. பக்தியுடன் போனால் இறைவன் மனதில் இருக்கும் சுமையையே இறக்கி வைப்பார். ஒரு சிவன் கோவிலின் மகத்துவத்தை அறிய ஒரு முக்கியமான வழி என்னவென்றால், அந்த தலத்தை நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்களா என்பதே. திரிங்கோய் மலை சிவபெருமானின் அருள் நிறைந்த தேவார வைப்பு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்று பல சைவ மரபு குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. அதாவது, நாயன்மார்கள் தங்கள் தேவார பாடல்களில் இந்த தலத்தை நேரடியாக அல்லது குறிப்பு வடிவில் நினைவுகூர்ந்ததாக சைவ அறிஞர்கள் விளக்குகின்றனர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்ற மகான்கள் தமிழகம் முழுவதும் சிவஸ்தலங்களை தேடி பயணித்தபோது காவிரி கரை தலங்களின் ஆன்மீக மகிமையை உயர்த்திப் பாடினர். காவிரி ஆற்றங்கரை பகுதி ஏன் இவ்வளவு புனிதமானது தெரியுமா? ஏனெனில் அந்தப் பகுதி முழுவதும் சிவபெருமானின் அருள் தலங்கள் நிறைந்து காணப்பட்டன. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சிவன் கோவில், ஒவ்வொரு மலையிலும் ஒரு தவ மண்டபம், ஒவ்வொரு நதிக்கரையிலும் முனிவர்களின் ஜப ஒலி. அந்த வரிசையில் திரிங்கோய் மலையும் ஒரு மறைந்த ஆன்மீகச் செல்வமாக கருதப்பட்டது. ஏன் மலைத்தலங்கள் சிறப்பு? சைவ ஆகமங்களில் மலைமேல் இருக்கும் சிவஸ்தலங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்று கூறப்படுகிறது. ஏன் தெரியுமா? மலை என்பது உயர்வின் குறியீடு. கீழிருந்து மேலே ஏறுவது என்பது மனிதன் தன் மனக்குழப்பம், பாவம், துயரம், அகந்தை ஆகியவற்றை விட்டு ஆன்மீக உயர்வை அடைவதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. திரிங்கோய் மலைக்கு ஏறும் பக்தர்கள் பலர் ஒரு விஷயத்தைச் சொல்வார்கள். படிகள் ஏறும்போது சோர்வு இருக்கும். ஆனால் கோவிலை அடைந்தவுடன் ஒரு விசித்திரமான அமைதி கிடைக்கும். அது வெறும் மனநிலை அல்ல, பக்தி உணர்வு என்று பலர் நம்புகின்றனர். நாயன்மார்களின் பாதம் பட்ட காவிரி மண்டலம். காவிரி நதியைச் சுற்றிய பகுதிகள் அனைத்தும் சைவ சமய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்தன. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், திருவையாறு ஐயாரப்பர் கோவில், திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் போன்ற பல சிவஸ்தலங்களோடு இணைந்து திரிங்கோய் மலையும் பக்தி மரபில் ஒரு முக்கிய இடம் பெற்றதாக உள்ளூர் சைவ மரபுகள் கூறுகின்றன. பல பக்தர்கள் இன்றும் இந்த தலத்தை தரிசிக்கும் முன் மனதில் ஒரு வேண்டுதல் வைத்து மலை ஏறுகிறார்கள். சிலர் திருமண தடை நீங்க, குழந்தை பேறு கிடைக்க, மன அமைதி பெற, குடும்ப பிரச்சினைகள் தீர, தொழில் முன்னேற்றம் அடைய என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். மலைமேல் இருக்கும் சிவன் விரைவில் அருள் செய்வார் என்ற பக்த நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது. ஒரு கோவிலின் உண்மையான வயதை அறிய 2 முக்கியமான ஆதாரங்கள் இருக்கின்றன: கல்வெட்டுகள் மற்றும் கட்டிடக்கலை. திரிங்கோய் மலை மரகதாசலேஸ்வரர் கோவிலின் தற்போதைய கட்டமைப்பை பார்த்தால், இது பல அரசர்களால் காலகட்டங்களாக வளர்க்கப்பட்ட ஒரு பண்டைய சிவஸ்தலம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். காவிரி கரையை மையமாக கொண்டு சைவ சமயத்தை வளர்த்த அரசர்களில் முக்கியமானவர்கள் சோழர்கள். அவர்கள் கட்டிய பல கோவில்களைப் போலவே திரிங்கோய் மலையிலும் சோழர் கால கட்டிடக்கலையின் தாக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. சோழர்களின் பங்களிப்பு. ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலங்களில் காவிரி வளம் மிகுந்த பகுதிகளில் பல கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டன.
மலைக்கோவில்கள் பாதுகாப்பு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியமானவை என்பதால் பல சிவாலயங்களுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. திருயங்கோய் மலையிலும் பழமையான கல்வெட்டு குறிப்புகள் இருந்ததாக உள்ளூர் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அவற்றில் பூஜைக்காக வழங்கப்பட்ட நிலங்கள், விளக்கு எரிய நிதி தானங்கள், நிவேதன செலவுகள், திருவிழா ஏற்பாடுகள் போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என கருதப்படுகிறது. பழங்காலத்தில் ஒரு கோவிலுக்கு நிலம் வழங்குவது என்பது வெறும் தர்மம் மட்டும் அல்ல, அந்த கோவில் தொடர்ந்து வழிபாடு நடைபெற வேண்டும் என்ற சமூக பொறுப்பாகவும் கருதப்பட்டது. மலைக்கோவில் கட்டுமான ரகசியம். மலைமேல் கோவில் கட்டுவது இன்று கூட கடினம். ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் இதை போன்ற கோவில்கள் எப்படி கட்டப்பட்டன? இது ஒரு பெரிய வியப்பே. பெரிய கற்கள், தூண்கள், சன்னதி அமைப்புகள் இவை அனைத்தும் மனித உழைப்பாலும் யானைகளின் உதவியாலும் மலைமேல் கொண்டு செல்லப்பட்டதாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். கட்டிட அமைப்பின் ஆன்மீக அர்த்தம். மலை அடிவாரத்தில் இருந்து மேலே செல்லும் ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக பயணத்தைப் போல அமைந்துள்ளது. சைவ சித்தாந்தத்தில் இதற்கு ஒரு அடையாள விளக்கம் உண்டு. அடிவாரம் மனித வாழ்க்கை, படிகள் கர்ம பயணம், மலை உச்சி இறைவனை அடைதல், சிவலிங்க தரிசனம் ஆன்மீக ஒன்றிணைவு. அதனால்தான் பல பக்தர்கள் மலை ஏறும்போது ஓம் நமசிவாய என்று ஜபித்துக் கொண்டே செல்கிறார்கள். பாண்டியர் மற்றும் நாயக்கர் காலம். சோழர்களுக்குப் பின் பாண்டியர் மற்றும் பின்னர் நாயக்கர் ஆட்சிக் காலத்திலும் இந்த தலம் பராமரிக்கப்பட்டிருக்கலாம் என்று கட்டிட அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. சில மண்டபங்கள், சுவர் அமைப்புகள், புதுப்பிப்பு பணிகள் பின்னாளில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் இன்னும் சொல்லப்படவில்லை. ஒரு கோவில் பழமையானது என்பதாலோ பெரிய கட்டிடம் என்பதாலோ மட்டும் மகத்துவம் பெறாது. அந்த தலத்தில் பக்தர்கள் அனுபவித்த அருள்தான் அந்த கோவிலின் உண்மையான பெருமை. திருயங்கோய் மலை மரகதாசலேஸ்வரர் கோவில் பற்றி பல பக்தர்கள் பகிரும் ஒரு பொதுவான உணர்வு, மலை ஏறி சிவனை தரிசித்த பிறகு மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி கிடைக்கிறது என்பதே. பலர் இதை ஆன்மீக ஆற்றல் என்று நம்புகின்றனர். வேண்டுதல் வைத்து மலை ஏறும் பக்தர்கள். இன்றும் ஏராளமான பக்தர்கள் ஒரு விருப்பத்தை மனதில் வைத்து இந்த மலைக்குச் செல்கின்றனர். சிலர் திருமண தடை நீங்க, குடும்ப பிரச்சினைகள் சரியாக, குழந்தைப் பேறு கிடைக்க, உடல் நலம் மேம்பட, வேலை தொழில் முன்னேற்றம் பெற, மன அழுத்தம் குறைய என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். பக்தர்கள் பலர் ஒரு வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். மலை ஏறும் ஒவ்வொரு படியிலும் ஓம் நமசிவாய என்று ஜபிப்பது. அப்படி மனதார ஏறி சிவனை தரிசித்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்ற பக்தி நம்பிக்கை தலைமுறைகளாக தொடர்கிறது. மன அமைதி தரும் மலை. பல பக்தர்கள் சொல்வது, கீழே இருந்த கவலை மலைமேல் போகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இதற்கு காரணம் என்ன? சிலர் கூறுவது இயற்கை சூழல், சிலர் கூறுவது சிவபெருமானின் அருள், சிலர் கூறுவது சித்தர்கள் வாழ்ந்த தெய்வீக அதிர்வலை. எது இருந்தாலும் இங்கு சென்று வரும் பலருக்கும் மனநிம்மதி கிடைப்பது உண்மை என்று பக்தர்கள் பகிர்கின்றனர். பௌர்ணமி மற்றும் பிரதோஷ வழிபாடு. திருயங்கோய் மலையில் பிரதோஷ கால பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். பிரதோஷம் அன்று சிவபெருமானை தரிசிப்பது பல மடங்கு புண்ணியம் தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதேபோல் பௌர்ணமி நாட்களில் மலை ஏறி தரிசனம் செய்வதும் பலர் கடைபிடிக்கும் வழக்கம். முழு நிலவொளியில் மலைமேல் இருக்கும் சிவன் கோவில் தரிசனம் கிடைப்பது ஒரு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவம் என்று பல பக்தர்கள் கூறுகின்றனர். ஏன் மரகதாசலேஸ்வரர்? இறைவன் பெயரின் பின்னாலும் ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது. மரகதம் மனதிற்கு குளிர்ச்சி தரும் பச்சை மாணிக்கம். அசலம் மலை, அதாவது மனக்குழப்பத்தால் சோர்ந்தவர்களுக்கு குளிர்ச்சி தரும் சிவ அருள் மலை என்று பக்தர்கள் இந்த தலத்தை பார்க்கிறார்கள். பல பக்தர்கள்
என்ன கவலையோடு போனாலும் இறங்கும் போது மனம் லேசாக இருக்கும் என்று பகிர்கிறார்கள். ஒரு சிவன் கோவிலின் உயிர் என்ன தெரியுமா? அங்கு தினமும் ஒலிக்கும் மணி சத்தம், தீப ஆராதனையின் ஒளி, பக்தர்களின் ஓம் நமசிவாய ஜபம், திருவிழாக்களில் ஒலிக்கும் நாதஸ்வரம். இவையெல்லாம் சேர்ந்ததே அந்த திருத்தலத்தின் ஆன்மீக உயிர். திருயங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் கோவிலிலும் ஆண்டுதோறும் பல முக்கிய திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன என்று பக்தர்கள் கூறுகின்றனர். மகா சிவராமன் மலை முழுவதும் பக்தி அலை. மகா சிவராமன் இந்த தலத்தின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று. அன்று இரவு முழுவதும் பக்தர்கள் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடுகின்றனர். பலர் மலை ஏறி இரவு தரிசனம் செய்வார்கள். சிவராமன் நாளில் நடைபெறும் அபிஷேகம், பால், தேன், சந்தன அலங்காரம், ருத்ர பாராயணம், தீபாராதனை, பக்தி பாடல்கள் இவை அனைத்தும் கோவிலை ஆன்மீக ஆற்றலால் நிரப்பும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். சிலர் முழு இரவும் ஓம் நமசிவாய ஜபத்தில் இருப்பார்கள். ஏன் தெரியுமா? சிவராமன் அன்று ஒரு முறை கூட மனதார சிவனை நினைத்தால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்று சைவ மரபு. பிரதோஷம் நாளில் இந்த தலத்தில் பக்தர்கள் அதிகமாக வருவதாகச் சொல்லப்படுகிறது. சிவபெருமான் நந்தி வழியாக பக்தர்களின் வேண்டுதலை ஏற்கும் நேரம் என்ற நம்பிக்கையால் பலர் பிரதோஷ மாலை நேரத்தில் விரதமிருந்து வழிபடுகின்றனர். அன்று நந்தி பகவானை சுற்றி பிரார்த்தனை செய்வது, தீபம் ஏற்றுவது, சிவனுக்கு பில்வ அர்ச்சனை செய்வது போன்ற வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கார்த்திகை தீபம் மலைமேல் ஒளி திருவிழா. கார்த்திகை தீபம் காலத்தில் மலைக்கோவில்கள் மிகவும் சிறப்பு பெறும். மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபம் இறைவன் ஒளி அறியாமையை அகற்றும் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. திருயங்கோய்மலையிலும் கார்த்திகை மாத வழிபாடு பக்தி உணர்வை அதிகரிக்கும் காலமாக கருதப்படுகிறது. தினசரி பூஜை முறை பொதுவாக சிவன் கோவில்களில் நடைபெறும் காலசந்தி பூஜை, உச்சிக்கால பூஜை, சாயரட்சை பூஜை, அர்த்தஜாம பூஜை போன்ற வழிபாட்டு முறைகள் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துகின்றன. பக்தர்கள் மலர், வில்வ இலை, நெய் தீபம், தேங்காய் போன்றவற்றை சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். சிலர் குறிப்பாக 108 முறை ஓம் நமசிவாய ஜபம் செய்து மலை ஏறினால் வேண்டுதல் நிறைவேறும் என்ற பக்தி நம்பிக்கையுடன் வருகிறார்கள். இப்போது நாம் திருயங்கோய்மலைக்கு நேரில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கற்பனை செய்யுங்கள். காலை நேரம், மெதுவாக வீசும் காற்று, தூரத்தில் காவிரி ஓடும் சத்தம், மலை உச்சியில் அமைதியாக காட்சி தரும் சிவன் கோவில். மலையை நோக்கி பார்க்கும் தருணத்திலேயே மனதில் ஒரு பக்தி உணர்வு தோன்றும். திருயங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் கோவில் மலைக்கோவிலின் அமைப்பு சாதாரண கட்டடக் கலை அல்ல. ஆன்மீக பயணத்தை உணர வைக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று பக்தர்கள் கருதுகின்றனர். மலை ஏறும் படிகள் வாழ்க்கை பயணத்தின் அடையாளம். மலைமேல் இருக்கும் சிவனை தரிசிக்க பக்தர்கள் படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். இந்த படிகள் வெறும் கற்கள் அல்ல என்று சைவ சித்தாந்தம் ஒரு அடையாள விளக்கம் தருகிறது. ஒவ்வொரு படியும் ஒரு பாவத்தை விடுவது, ஒரு அகந்தையை இறக்குவது, ஒரு மனக்கவலையை ஒப்படைப்பது, இறைவனுக்கு அருகே செல்வது என்ற ஆன்மீக உணர்வுடன் பார்க்கப்படுகிறது. பல பக்தர்கள் ஒவ்வொரு படியிலும் ஓம் நமசிவாய என்று ஜபித்தபடி மேலே செல்கிறார்கள். அந்த ஜபம் மலை காற்றோடு கலந்து மனதை சுத்தப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. நந்தி பகவானின் அருள் பார்வை. சிவன் கோவிலின் முக்கிய அம்சங்களில் ஒன்று நந்தி. திருயங்கோய்மலையிலும் இறைவனை நோக்கி அமைதியாக அமர்ந்திருக்கும் நந்தி பகவான் பக்தர்களின் வேண்டுதலை சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பவர் என்று நம்பப்படுகிறது. சைவ மரபில் ஒரு நம்பிக்கை உண்டு. நந்தியின் காதில் வேண்டுதலைச் சொன்னால் அது நேராக சிவனிடம் சேரும். அதனால் பல பக்தர்கள் நந்தியின் அருகில் நின்று மனதார வேண்டிக் கொள்கிறார்கள். கருவறையின் தெய்வீக அமைதி. கோவிலின் மையம் கருவறை.
அங்கே அருள் பாலிக்கும் மரகதாசலேஸ்வரர் சிவலிங்கத்தை தரிசிக்கும் தருணம் பல பக்தர்களுக்கு கண்களில் கண்ணீர் வரவைக்கும் என்று கூறப்படுகிறது. கருவறையில் மணி ஓசை, தீப ஒளி, திருவாசக ஒலி, தூப வாசனை இவை அனைத்தும் சேர்ந்து மனதை அமைதிப்படுத்தும் ஒரு தெய்வீக சூழலை உருவாக்குகின்றன. இறைவி மரகதாம்பிகை சன்னதியிலும் பக்தர்கள் குடும்ப நலம், குழந்தை பேறு, மன அமைதி ஆகியவற்றுக்காக பிரார்த்தனை செய்கின்றனர். மலை உச்சியில் கிடைக்கும் அனுபவம். மலை உச்சியில் நின்று கீழே பார்க்கும்போது பசுமை சூழ்ந்த நிலங்கள், காவிரி பகுதி, இயற்கையின் அமைதி இவை அனைத்தும் மனதை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. பலர் சொல்வது, அங்கே சில நிமிடம் அமைதியாக உட்கார்ந்தாலே மன அழுத்தம் குறைகிறது. இது வெறும் இயற்கை சக்தியா, இறைவனின் அருளா, அல்லது முனிவர்கள் தவம் செய்த இடத்தின் ஆன்மீக அதிர்வலையா? அதை ஒவ்வொருவரும் தாங்களே அனுபவித்து உணர வேண்டிய ஒன்று என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இப்போது நீங்கள் மனதில் நினைக்கலாம், இந்த அருள்மிகு திருங்கோய்மலைக்கு நாமும் சென்று தரிசிக்க வேண்டாமா? நிச்சயமாக, வாழ்க்கையில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலங்களில் ஒன்றாக பல பக்தர்கள் இந்த தலத்தை கருதுகின்றனர். திருங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் கோவில் கரூர் திருச்சி வழித்தடத்தில் குளித்தலை அருகே அமைந்துள்ள ஒரு மலை திருத்தலம். எப்படி செல்லலாம்? பேருந்து மூலம். குளித்தலை நகரத்திலிருந்து கோவிலுக்கு உள்ளூர் போக்குவரத்து வசதிகள் கிடைக்கின்றன. திருச்சி, கரூர் போன்ற நகரங்களிலிருந்தும் பேருந்து வசதி உள்ளது. ரயில் மூலம். அருகிலுள்ள முக்கிய ரயில் நிலையம் குளித்தலை ரயில் நிலையம். அங்கிருந்து உள்ளூர் வாகனங்கள் மூலம் மலை அடிவாரத்தை அடையலாம். தனியார் வாகனம். குடும்பத்துடன் செல்ல நினைப்பவர்கள் தனியார் வாகனத்தில் செல்லலாம். மலை அடிவாரத்திற்கு வாகன வசதி இருப்பதால் அங்கிருந்து படிகள் ஏறிச் செல்லலாம். எப்போது சென்றால் சிறப்பு? பல பக்தர்கள் கூறுவது, காலை நேரம் அல்லது மாலை நேரம் மலை ஏற சிறந்தது. ஏன் தெரியுமா? மதிய வெயிலில் மலை ஏறுவது சற்று சிரமமாக இருக்கலாம். காலை குளிர்ந்த காற்றோடு அல்லது மாலை நேர அமைதியில் ஏறினால் ஆன்மீக அனுபவம் இன்னும் இனிமையாக இருக்கும். எந்த நாட்களில் கூட்டம் அதிகம்? இந்த நாட்களில் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள். பிரதோஷம், மகா சிவராமன், திங்கட்கிழமை சிவ வழிபாட்டு நாள், பௌர்ணமி நாட்கள், கார்த்திகை மாத வழிபாடு. தரிசனத்திற்கு செல்லும் முன் பக்தர்கள் கவனிக்க வேண்டியது, மலை ஏற வேண்டியதால் தண்ணீர் எடுத்துச் செல்லலாம். வயதானவர்கள் மெதுவாக ஏறுவது நல்லது. காலையில் சென்றால் வெயில் குறைவாக இருக்கும். பக்தி மனதோடு அமைதியாக தரிசனம் செய்யலாம். இயற்கையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பல பக்தர்கள் மலைமேல் சென்றவுடன் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஜபம் செய்வார்கள். ஓம் நமசிவாய என்ற மந்திரம் அங்கே ஒலிக்கும்போது மனம் இயல்பாகவே அமைதியாகும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இப்போது இந்த 1 மணி நேர பயணத்தின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த 1 மணி நேர ஆன்மீகப் பயணத்தில் நாம் அறிந்தது என்ன? ஒரு மலைமேல் அமைந்துள்ள சிவன் கோவிலின் வரலாறை மட்டும் அல்ல. பக்தி, புராணம், இயற்கை, ஆன்மீகம், முனிவர்கள், சித்தர்கள், அரசர்கள், தேவார மரபு இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு தெய்வீக உலகத்தைப் பற்றிதான் அறிந்தோம். திருங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் கோவில் இது வெறும் ஒரு மலைக்கோவில் அல்ல. இது மன அமைதி தேடும் மனிதனின் ஓய்விடம். சிவபெருமானை மனதார உணர வைக்கும் ஆன்மீகப் பாதை. காவிரி நாகரிகத்தின் மறைந்த புனிதச் சின்னம். முனிவர்கள் தவம் செய்த தெய்வீக மலை. பக்தியின் மூலம் உள்ளம் மாறும் இடம். மலை ஏறுவது ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏனெனில் வாழ்க்கையிலும் நமக்கு பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. சில நேரங்களில் துயரம், சில நேரங்களில் தோல்வி, சில நேரங்களில் பயம், சில நேரங்களில் நம்பிக்கை இழப்பு. ஆனால் ஒரு பக்தன் இறைவனை நோக்கி ஒரு படி எடுத்தால் இறைவன் அவனை நோக்கி 100 படிகள் வருவார் என்று நம் முன்னோர்கள் நம்பினர். திருங்கோய்மலையின் படிகளை ஏறுவது
வாழ்க்கையின் சிரமங்களைத் தாண்டி இறைவனை அடைவதற்கான ஒரு அடையாளமாகக் கூட பார்க்கலாம். மலை உச்சியில் நின்று காற்றை உணரும்போது, கீழே பரந்த பசுமையைப் பார்க்கும்போது, கோவில் மணி ஒலிக்கும்போது, சிவலிங்கத்தின் முன்கைகளை கூப்பி நிற்கும்போது, மனம் தானாகவே ஒரு விஷயத்தை உணரத் தொடங்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவன் இருக்கிறார். அதுதான் இந்த தலத்தின் மிகப்பெரிய அருள். இன்று வரை ஏராளமான பக்தர்கள் மனக்கவலையுடன் இந்த மலைக்கு வந்து நம்பிக்கையோடு திரும்பிச் செல்கிறார்கள். அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை, திருங்கோய்மலை சிவன் மனதை காலி பண்ணி அமைதி கொடுக்கிறார். அன்பான சிவபக்தர்களே, நீங்கள் இன்னும் இந்த தலத்திற்கு செல்லவில்லை என்றால், ஒரு நாள் நேரம் ஒதுக்கி குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். மலை ஏறுங்கள். ஓம் நமசிவாய என்று ஜபியுங்கள். மரகதாசலேஸ்வரை மனதார தரிசியுங்கள். ஒருவேளை நீங்கள் தேடி வந்த மன அமைதி அங்கே உங்களுக்காக காத்திருக்கலாம். ஓம் நமசிவாய.